ஊழ்வினைக்கேற்ப விதி அமையுதுன்னு சொல்றாங்க. ஊழ்வினை உருத்த வந்து ஒட்டுமாம். விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்றாங்க. எங்கேயோ கணக்கு இடிக்குதுல்ல. விதி பெருசா மதி பெருசா? நடக்கிறது நடந்தே தீரும்னு சும்மா இருந்துடலாமா? இல்லை மதியை கொண்டு விடாமுயற்சியின் மூலம் தடைகளை வென்றுவிட முடியுமா? இதற்கான பதிலை தெரிஞ்சுக்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எஸ்ட்ரோ ராசி பலன் நேயர்களுக்கு எங்களின் ஆத்மார்த்த வணக்கங்கள். நான் உங்கள் அருள் செல்வன் செல்வசாமி. மீண்டும் வார ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. இந்த வாரம் நம் அனைவருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாக, அற்புதமான ஒரு வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு ஆடை ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் தி எவர்லாஸ்டிங் நாட் நிறுவனத்திற்கு நன்றிகளை கூறிக்கொண்டு வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் சித்த மருத்துவர், ஜோதிட நிபுணர், வாஸ்து நிபுணர், யோகா மாஸ்டர் டாக்டர் பாணி அவர்கள் இதோ நம்மோடு. வணக்கம் டாக்டர். வணக்கம் அருள். நல்லா இருக்கீங்களா டாக்டர்? சிறப்பாக இருக்கேன். பிங்க் கலரில் பளிச்சுன்னு இருக்கீங்க டாக்டர். ஏற்கனவே பிங்க் கலரில் இருக்கீங்க. இதில் இந்த பிங்க் கலர் போட்டோன்னே எடுத்துக்காட்டு உங்களை பார்க்கவே உற்சாகமாக இருக்குது டாக்டர். டாக்டர், இந்த வாரத்துக்கான கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சந்தேகம் டாக்டர். என்னென்னா, நம்முடைய எண்ணங்கள் சரி இதற்கும் கிரகங்களின் சுழற்சிக்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்கின்றனமா? என்னென்ன டாக்டர், இப்போது கிரகங்களின் சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி தான் நாம் யோசிக்கிறோமா? நம்ம எண்ணங்கள் எல்லாம் அதன்படி தான் போகுதா? இதை கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமாக. சந்திரன் தான் மனோகாரகன். அந்த மனோகாரகனை மற்ற கிரகங்கள் நோக்கும் பொழுது மனம் பதற்றம் அடைகிறது. யார் பதற்றம் இல்லாமல் இருக்கிறாங்களோ ஆள் மனசில் அவங்களுக்கு கிரகத்தோட தாக்கம் குறைவாக இருக்கும். யார் பதற்றமாக நிற்கிறாங்களோ அந்த மனோகாரகனான சந்திரனை பார்க்கும்பொழுது மனம் சஞ்சலப்படும். அதனால் பிரச்சனை இருக்குது கண்டிப்பாக. அப்போ டாக்டர், இந்த தியானம் பண்ணுறதெல்லாம் இருக்குல்ல, சரி, இப்போ தியானம் பண்ணுறவங்க ஒரு 0 லெவல் போவாங்க, ரொம்ப நியூட்ரலான ஒரு ஸ்டேஜ். அப்போ அப்படி இருக்கும்போது கிரகங்களின் தாக்கம் குறையும்னு சொல்கிறீங்களா டாக்டர்? நிச்சயமாக குறையும். ஆள் மனசில் போனால் கிரகத்தோட தாக்கம் குறையும். மேல் மனசில் நம்ம இருந்துக்கிட்டு தான் பதற்றம் அதிகமாகும். ஓஹோ, அற்புதமான விளக்கம் டாக்டர். டாக்டர், இந்த வாரத்துக்கான கேள்வி பார்ப்போம். ஊழ்வினைக்கு ஏற்ற மாதிரி விதி அமைதுன்னு சொல்கிறாங்க. அதாவது போன ஜென்மத்தில் நம்ம என்ன செஞ்சோமோ, நான் போன ஜென்மத்தில் செஞ்ச நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஏற்றவாறு இந்த இந்த ஜென்மத்தில் நம்முடைய வாழ்க்கை அமைதுன்னு சொல்கிறாங்க டாக்டர். அதே நேரத்தில் விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்கிறாங்க. சரி, இது கொஞ்சம் குழப்பமாக இருக்குங்க டாக்டர். இது கொஞ்சம் விளக்க முடியுமா? சரவு, நிச்சயமா. குழப்பம் எனக்கு இல்லை. விதியை மதியால் வெல்லலாம்னா மதியனா இப்போ என்னன்னு பார்க்கணும். மதி என்பது அறிவாக வருது அந்த இடத்துல. ஆனால் சித்தர்களுக்கு மதி என்பது ஒரு கற்ப பொருள். அந்த கற்ப பொருளை யார் செஞ்சு சாப்பிட்றாங்களோ அவங்க விதியை வெல்லுவாங்க, அடுத்த பிறவியும் வெல்லுவாங்க. சாதாரண மனிதனுக்கு விதியை மதியால் வெல்லலாம், அதுவே அவன் விதியாக இருக்கும். வெல்லுவான் என்பது விதியாக இருக்கும். இது அவங்க விதியில் அமைஞ்சிருக்கும். ஆமாம், அமைஞ்சிருக்கணும். அப்போ ஒரு விதியை வெல்ல வேண்டும் என்றால் அல்லது குறைக்க வேண்டும் என்றால் நமக்கு நல்ல அறிவு வேண்டும், முயற்சிகள் வேண்டும். அப்போ இதை தான் ஊழி பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்தூரும் சொன்னாங்க. அப்போ நம்மளுடைய விதியை மாற்ற முடியாதுன்னு சொல்றாரு. அடுத்த குறளில் பாருங்க, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் சொல்றாரு. இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் டாக்டர். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுபடி தானே நடக்க போகுது அப்படின்னு சும்மா இருந்துருவாங்க. அப்போது அப்படி இல்லாமல் என்னதான் விதிப்படி உங்களுக்கு இப்படி அமையோன்னு இருந்தாலும் உங்களுடைய முயற்சி உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும். நிச்சயமா சர்வ நிச்சயமா. இப்போ பணக்காரன் ஆகிட்டா நம்ம ஜாதகத்தில் போட்டதுக்கு நம்ம உழைக்காம ஆக முடியுமா? உழைக்கணுமா இல்லையா? அதுக்கு முயற்சி வேணுமா இல்லையா? அதனால விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொன்னா அறிவு, உழைப்பு, முயற்சி எல்லாமே வேணும். நல்லது, அற்புதமான விளக்கம் டாக்டர். ரைட். நேயர்களே, உங்களுக்கு ராசி பலன் தொடர்பாக அல்லது ஜோதிடம் தொடர்பாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் 0389539432 என்ற எண்களுக்கு எங்களை அழைத்து உங்கள் கேள்விகளுக்கான பதில்களை பெற்றுக்கொள்ளலாம். நேர் ஒருத்தர் அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோமா? வணக்கம். 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 வணக்கம் ஐயா, உங்களுடைய பெயர் என்ன? எங்கேருந்து அழைக்கிறீங்க? என் ராஜாங்க. நான் கிளாங்லேருந்து அழைக்கிறேன். ராஜா திரு ராஜா அவர்கள் கிளாங்லேருந்து அழைக்கிறீங்க. உங்களுடைய கேள்வி என்னையா?
ஐயா விளங்குதுங்களா? கேக்குதுங்க. உங்களுடைய கேள்வி என்னையா? என்னோட கேள்விங்க. கேளுங்க ஐயா. ஐயா, ராசிக்கல் அல்லது இந்த கல்கல் வந்து 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 அணியறதுனால நான் வாழ்க்கையில் எப்படி ராசிக்கல்ல நான் வந்து தேர்வு செய்வது? ராசிக்கல்லை அணிவதால் வாழ்க்கையில் முன்னேற முடியுமா? எப்படி ராசிக்கல்லை தேர்ந்தெடுப்பது? ராசிக்கல்லை மட்டும் அணிந்தால் முன்னேற்றம் என்பது பெரிதாக ஒன்றும் இருக்காது. முயற்சி கண்டிப்பாக வேணும், உழைப்பு கண்டிப்பாக வேணும். ராசிக்கல்லை நீங்கள் போடலாம், தப்பே எதுவும் இல்லை. உங்களுக்கு 5லேருந்து 10-20% வந்து பலனை கொடுக்கக்கூடியது. ஒரு கிரகத்தோட தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த ராசிகள் போடலாம். தாக்கம் வந்து உங்களுக்கு வந்து குறையதான் ஆரம்பிக்கும், பதற்றங்கள் வந்து குறையும். நீங்கள் நல்ல ஒரு இந்த ராசி ஜோதிடரை பாருங்கள், இல்லை ராசிக்கல்ல தேர்ந்தெடுப்பதுக்குன்னு ஒரு நிபுணர் இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த ராசிக்கல்லை கண்டிப்பாக எடுத்து கொடுப்பாங்க. நல்லதுதான். பொதுவாக உங்கள் ராசியை பார்த்து கல் போடுவாங்க, அது அவ்வளோ சரியாக வரல அனுபவத்தில். லக்னத்தை பார்த்து கல் போடுவாங்க, அதுவும் சரியாக வரல. உங்கள் ஜாதகத்தில் கிரகம் எந்த கிரகம் நல்ல உச்சநிலையில் இருக்குது, எந்த கிரகம் உங்களுக்கு வந்து நல்ல சாதகமாக இருக்குதோ அந்த கிரகத்தோட கல்லை போடும்போது உங்களுக்கு நிச்சயமாக பலனை கொடுக்கும். திரு ராஜா அவர்களே, உங்களுக்கான பதில் கிடைச்சிருக்கோன்னு நம்புகிறோம். நன்றி 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 சார். டாக்டர், அற்புதமான ஒரு கேள்விங்க டாக்டர். நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும், இந்த ராசிக்கல்னு. அதில் வேறு சமயத்தில் பார்த்தோமா சரியானவர்களும் இருப்பாங்க, இந்த ராசிக்கல்னு சொல்லி ஏமாந்தவர்களும் நிறையா இருப்பாங்க. ஆமாம் தானே டாக்டர்? இந்த கல்லை போடுங்க, அந்த கல்லை போடுங்கன்னு அதிக விலை கொடுத்து வாங்கிடுவாங்க. அப்புறம் பார்த்தா அது வேலை செய்யலைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. டாக்டர், அழகான ஒரு விளக்கம் சொன்னீங்க நீங்கள். நன்றிங்க டாக்டர். டாக்டர் சொல்லுங்கள் டாக்டர், சொல்லுங்க. அதாவது இவங்க சொல்லுவாங்க இந்த ராசிக்கல்ல போட்டு வாழ்க்கையில் முன்னேறுன்னு சொல்லிட்டு, அது தவறான ஒரு கருத்து. இப்போ நம்ம உடை அணிகிறோம், நம்ம வந்து நமக்கு வந்து இந்த வாட்ச் வேணும், பேனா வேணும், இதெல்லாம் வேணுமில்ல, அது போல் தான் ராசிக்கல். அதுவே வந்து வாழ்க்கையில் மெயினாக வந்துடாது. அற்புதமான விளக்கம் டாக்டர். டாக்டர், இந்த வாரத்துக்கான சுப நாட்களை அறிவிச்சிடலாம். நேராக முதல் ராசிக்கான பலன்களை பார்த்துருமே. இன்றைய வந்து ஆனி 24ஆம் நாள் திங்கட்கிழமை, பூச நட்சத்திரம் முடிந்து விட்டது. பின்ன வந்து இப்போ ஆயில் நட்சத்திரம் போய்கிட்டு இருக்கு. துவிதியை திதி 8:23 AM பின்ன திருதியை திதி போய்கிட்டு இருக்குது. இப்போ இன்றைக்கி சதுர்த்தி வந்து 9ஆம் தேதி ஜூலையிலிருந்து 10ஆம் தேதி காலை 11 வரை. சந்திராஷ்டமம் யாராருக்குன்னு இந்த வாரம் பார்ப்போம். அதாவது தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் நேற்றிலிருந்து 9ஆம் தேதி ஜூலை வரை 10:25 AM வரை சந்திராஷ்டமம். மகர ராசிக்கு 9 ஜூலை முதல் 11ஆம் தேதி 10:20 முதல் காலை இரவு சந்திராஷ்டமம். கும்பராசிக்கு 11 முதல் 14ஆம் தேதி 11:13 காலை வரை சந்திராஷ்டமம். இந்த வாரத்துக்கு இவங்களெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் இருக்க வேண்டியது அவசியம். மேஷ ராசிக்கு பார்ப்போம், பலன்களை பார்ப்போம். புதிய நட்புகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு நம்பிக்கை இல்லாமை, அவளுக்கு வந்து குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், பொருளாதாரம் பெருகும் தான் போட்டிருக்கு. வார மத்தியில் உடல் சூடு சிலருக்கு, அது இல்லாமல் வந்து சிலருக்கு வாய்வு பிடிப்பு, அதனால் மன சஞ்சலங்கள் ஏற்படும். கணவரின் குணத்தில் மாறுபாடுகள், அல்லது கணவராக இருந்தால் மனைவியின் குணத்தில் மாறுபாடுகள் ஏற்படும். வார இறுதியில் தாயுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். மனக்குழப்பம், தூக்கமின்மை உண்டு. வக்ரசனியால் தொழிலின் மேன்மை உண்டு, கவலை வேண்டாம். தொழிலை மாற்றக்கூடியவங்க இந்த ஒரு 4.5 மாதம் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க, உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி உண்டு. மாணவர்களுக்கு நல்ல ஒரு வாரம். கோபம், பதற்றம் அதிகமாகும், அதை கட்டுப்படுத்துங்கள். சனிக்கிழமை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க, குளுமையான சாப்பாடை சாப்பிடுங்க. இது மேஷராசிக்கான வார பலன். அடுத்து ரிஷபராசி பார்த்துடலாம். ரிஷபராசிக்கு வார ஆரம்பத்தில் சிலருக்கு தலைவலி, ஜலதோஷங்கள் ஏற்படும். பெண் மூலம் லாபங்கள் உண்டு. வார மத்தியில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பது, மனதில் சில சோர்வுகள் தென்படும். வார இறுதியில் உடலில் பிடிப்பு ஏற்படும், மனசஞ்சலம் ஏற்படும். வேறு பெண்கள் மீது சில ஆசைகள் வரும். புதிய பொருட்கள் வாங்குவது, முடிவெடுக்க முடியாமல் தவிர்ப்பது, மனதில் சஞ்சலங்கள் ஏற்படும். வக்ரசனியால் 4.5 மாதத்திற்கு தொழிலில் விருத்தி, புதிய தொழில் வாய்ப்பு, புதிய வேலை உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, எழுதி போடுங்க. அல்லது வேலையில் மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்தலாம்.
3 மாத கால அளவில் இவர்களுக்கு நரம்புல பிரச்சனைகள் வரும். சிலருக்கு சிறுநீரக பிரச்சனை கூட வரும். பெண்களாக இருந்தால் மாதவிடாய் அல்லது கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வரும். அவங்களுக்கு வயிறு உப்பிசம், அஜீரண கோளாறுகள் ஏற்படும். ஏற்கனவே வார ராசியில் நான் இதுக்கு உண்டான வீட்டு வைத்தியம் சொல்லியிருக்கேன். அதை பார்த்து பலன் பெறுங்க. மாணவர்களுக்கு சோர்வான ஒரு காலகட்டமாக இருந்தாலும் அவர்களுக்கு மறதி அதிகமாகும். இப்படி உள்ளவங்க சர்வாங்க ஆசனம், அதாவது தலைகளை நிற்பாங்கள்ல அந்த ஆசனம், அது இல்லாமல் வல்லாரையை அரைத்து சாப்பிடுவது மிக சிறப்பு. டாக்டர், இந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. இந்த வாரத்தில் சில பேர் பார்த்தாங்க டாக்டர், தொடர்ந்து அடுத்து இப்போ பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே வருவாங்க. அவங்களும் முயற்சிகள்லாம் பண்ணுவாங்க, எல்லா முயற்சியும் பண்ணியிருப்பாங்க, அவங்களால என்ற எல்லா வேலையும் செஞ்சுருப்பாங்க. இருந்தாலுமே அது எந்த ஒரு பலனும் கொடுக்காதனால இந்த நம்பிக்கையின்மை வர்றது டாக்டர் இயல்பு. இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது நம்பிக்கை இல்லை இன்மை என்பது பார்த்துட்டா என்சைட்டி ப்ராப்ளம் வரும், பதட்டம் வரும். இது பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணலாம், ஒரே இடத்துல உட்காந்து ஒரு 108 முறை இல்லை 208-9 முறை இவங்க அதாவது மந்திரத்தை மீண்டும் மீண்டும் படிக்க ஏதாவது ஒரு மந்திரம் எடுத்து படிக்க அது வந்துடும். அடுத்து பாருங்க, இந்த இப்படி உள்ளவங்களாம் பூக்குளியல் பண்ணலாம், மண்டி பூங்கா தியானம் பண்ணலாம், சிறப்பு. அப்போ அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை உண்டாகும். ஆமாம், நிச்சயமாக வந்துடும். அடுத்த ராசிக்கான பலனை பார்ப்போங்க. மிதுன ராசிக்கான பலன். வார ஆரம்பத்தில் காரிய தடைகள் இருந்தாலும், சிலருக்கு பதற்றம் அதிகமாக இருந்தாலும் சரியாக வேலையை செய்தால் எல்லாம் சரியாகிவிடும். வார மத்தியில் நல்ல பலன்கள், புதிய நட்புகள் ஏற்படும். நட்புகளால் உங்களுக்கு உதவிகள் சேர வாய்ப்புகள் உண்டு. வார இறுதியில் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை, சில தடைகள் இருக்குது. இந்த ராசிக்காரர்களுக்கு மகன்களுக்கும், அதாவது தந்தையிடம் எதை கேட்டாலும், மகள்கள் தந்தையிடம் எதை கேட்டாலும் இந்த 3 வாரத்துக்கு எதுவும் கிடைக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டு பாருங்க, உங்களுக்கு கிடைக்கும். டாக்டர் தயார் நிலையில் இருக்க சொல்றீங்க. ஆமாம், எந்த முயற்சியும் எடுத்துறாதீங்க, வரப்போது 3 வாரம் போகட்டும். 4.5 மாதத்துக்கு வகர சனியால் தடை தாமதங்கள், பெரிய தொழில் முதலீடு செய்வதாக இருந்தால் யோசித்து கவனமாக நீங்கள் செய்ய வேண்டும். இல்லை என்றால் தாமதப்படுத்தி செய்யுங்கள், அது சிறப்பு. மாணவர்களுக்கு சற்று மந்தமாக இருந்தாலும் ஊக்கத்துடன் படித்தால் நீங்கள் கல்வியில் தேர்ச்சி பெறலாம். இளம் வயது பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் அந்த கடுமையான வலி இருக்கும். அந்த வலி கர்ப்பவாயுன்னு சொல்லலாம், அல்ல காத்தேரின்னு சொல்லலாம். இது சுலபமான ஒரு வீட்டு வைத்தியம். நான் சொல்லும் வீட்டு வைத்தியங்கள் எல்லாம் உங்கள் வீட்டிலே உள்ள பொருட்கள் தான். அரை மூடி எலுமிச்சம் பழம் சாரை தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணியில் புழிஞ்சு விட்டுங்க. 1/2 டீஸ்பூனோ 1 டீஸ்பூனோ இந்த பேக்கிங் சோடான்னு சொல்கிற சோடா மாவு அதை போட்டு கலக்குங்க, பொங்கும். அதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வலி எல்லாம் தீரும். ஒரு நாளைக்கு 2-3 வேளை நீங்கள் இதை பருகலாம். கடகராசி பலனை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் நல்ல பலன்கள் உங்களுக்கு இருக்கும். சிலருக்கு நல்ல உற்சாகமான ஒரு கவலைகள் எல்லாம் நீங்கும். வார மத்தியில் தடைகள் உண்டு, செலவுகளும் உண்டு. அதை கவனத்தில் கொண்டு நீங்கள் அந்த வாரங்களை நீங்கள் கடத்தி செல்ல வேண்டும். வார இறுதியில் நன்மையான பலன்கள், உங்களுக்கு வருமானம் பெருகும். சில கெட்ட பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள முடிவெடுப்பீர்கள். சரியான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டம், அந்த முடிவு ஒன்று எடுத்துட்டிங்கன்னா அந்த முடிவுலேருந்து பின் வாங்காதீங்க. ஒரு சிலருக்கு வேலை இடங்களில் அவமானங்கள் உண்டு, அதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்க. இந்த ராசி மகளுக்கு கல்வியில் சில குழப்பங்கள் ஏற்படும். பெரியவங்களையோ அல்லது நல்லா படித்தவங்க இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் சில ஆலோசனை கேளுங்க, அந்த குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு நீங்கும். தாயாருக்கு காலு வலி, மூட்டு வலி இதெல்லாம் ஏற்படும். இவங்க இந்த பெரியவங்கெல்லாம் பழைய உணவை சாப்பிடாதீங்க. அதாவது குப்பையில் கொட்ட வேண்டிய உணவை தொப்பையில் கொட்ட தொப்பை குப்பையாயிருன்னு சொல்லுவாங்க. அதிகமான புளி உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். வக்ரசனியால் நல்ல பலன்கள் உண்டு. இந்த 4.5 மாதத்துக்கு கடகராசிக்கு நல்ல பலன். வேலையில் மாற்றம் வேண்டுமா, வேலையில் மாற்றிக்கொள்ளலாம், அல்லது பொருளாதாரத்தில் நீங்கள் மேன்மை அடையலாம். டாக்டர், சற்று முன்பு நீங்கள் அந்த ராசிக்கு சொன்னீங்க இல்லையா, பேக்கிங் பவுடர் சாப்பிடுங்க. அது பேக்கிங் பவுடர் உட்கொண்டாக்கா எதுவும் வயிற்றுக்கு எதுவும் பிரச்சனை கொடுக்கும்? ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் புளியோட சேர்த்து சாப்பிடுங்க. புளி, அது புளி எலுமிச்சம்பழம். ஓ, அப்போ தான் அது பேலன்ஸ். ஆமாம், சோடா பாய்க்காமடேட் தானே. ஓஹோ, நல்லது. டாக்டர் சோடான்னு சொல்லுவாங்க தமிழில். அது ஓகே, அந்த பொங்குறதுக்கு வச்சிருக்கிறது. டாக்டர் நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்களுடைய பெயர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஐயா, நான் ராஜேஸ்வரி பெருமாள் பேசுகிறேன், சுபாஞ்சாயிலேருந்து. சரி, சுபாஞ்சாயிலேருந்து அழைக்கிறீங்க. ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். கேளுங்க.
ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. ஓகே, நியூமராலஜி பார்த்து பேர் வைக்கலாங்களா ஐயா? அப்படி வைக்கிறதா இருந்தா எப்படிங்க ஐயா? எப்படி அதோடைய இது? எண்கணித சாஸ்திரம் பிரகாரம் பேர் வைக்கலாமா? அது சமீபத்தில் வந்த ஒரு சாஸ்திரம், ஒரு 30 ஆண்டுகளாக வந்த சாஸ்திரம். அதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா யாரும் வந்து அந்த எண்கணிதம் அல்லது நியூமராலஜி என்று சொல்லக்கூடிய சாஸ்திரத்தை பார்த்து யாரும் பேர் வைக்கல. எனக்கெல்லாம் அப்படி பேர் வைக்கல. ஆக இப்போ உள்ள காலகட்டத்தில் இதை மக்கள் எல்லாம் விரும்புகிறாங்க. நியூமராலஜி பார்த்து பேர் வைக்கலாம். இப்போ நீங்கள் அந்த உங்கள் பேரை ராஜேஸ்வரனே எடுத்துக்கலாம். RAJESAVWARY. அப்போ அந்த கூட்டு எண் பத்தலை அப்படின்னு சொன்னால் சில பேர் அதாவது AA, RR, போடுவாங்க. இது தவறு. உங்களுக்கு வந்து கூட்டு எண் எந்த எண்ணில் சரியாக வருதோ அதுக்கு உண்டான உச்சரிப்புக்கு உண்டான பேரே வைக்கணும். இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன். ரவின்னு ஒரு பேர் வருது. அந்த ரவிக்கு உங்களுக்கு பேர் பத்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் RAAVIன்னு அப்போ ராவியானு கூப்பிட முடியும், ரவின்னு தானே கூப்பிட முடியும். பேர் ஒரு எழுத்து ஒன்றா இருக்கும், அந்த கூப்பிடுறது ஒன்றா இருக்கும். ஆக அதனுடைய ஒளி அந்த பேருக்கு சரியாக வர வேண்டும். அதில் கூட்டு வைக்கலாம். தப்பு எதுவும் இல்லை, தவறு எதுவும் இல்லை. ரொம்ப நன்றிங்கய்யா. அருமையான விளக்கம் கொடுத்தீங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி அம்மா, நன்றி. அப்போ டாக்டர், இந்த நியூமராலஜி எண் கணிதம் சொல்றாங்களே, அப்போ அதுக்குமே வந்துட்டு அதுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு. ஆற்றல் தானே டாக்டர்? இல்லாம இல்ல. அப்போ அதை விட டாக்டர் என்ன சொல்றீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் உச்சரிப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க. உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். அப்போ அது இது இப்போ டாக்டர் சொல்ற அந்த உச்சரிப்பு வந்துட்டு இந்த சவுண்ட் வைப்ரேஷன் எடுத்துக்க முடியுமாங்க? ஆமா, அப்படிதான். இப்போ நீங்க மகாலட்சுமின்னு பேரு MAH வருது, LECHUTMIன்னு வருது வச்சுங்களேன். அப்போ எழுத்து கூட்டு எண்ணு பத்தலைன்னு சொன்னால் இவங்க இன்னொரு ஏ உள்ள போடுவாங்க, இன்னொரு எச்ச உள்ள போடுவாங்க. அது எப்படி நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க, எப்படி உச்சரிப்பீங்க? இப்போ பேர் மட்டும் வேற நிற்கும், உச்சரிப்பு வேறமா நிற்குதே. இப்போ கந்தசாமி இன்னொரு டபுள் ஏ காந்தசாமி, அந்த காந்தசாமி ஆயிடும். அது அர்த்தமே மாறி போகுது இல்ல. நல்ல விளக்கம் டாக்டர். இன்னொரு நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா, உங்களுடைய பெயர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? என்னோட பேர் ஜெகதீஸ்வரி, நான் சுமைபுலூர்ல அழைக்கிறேன். அம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? என்னோட ராசி வந்து விருச்சிக ராசி. எனக்கு எந்த மாதிரி ராசியில இருந்து வாழ்க்கை துணை வந்து நல்லா இருக்கும்? இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ அந்த அம்மையார் கேட்குறாங்க, எந்த ராசியில் எனக்கு மாப்பிள்ளை வந்தால் நல்லா இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் நம்ம விருச்சிக ராசிக்கு வந்து நேராக நீங்கள் 7வது வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசி எடுக்கலாம், 5வது வீடு கூட எடுக்கலாம். அந்த விருச்சிக ராசிக்கு வந்து மீனத்தில் கூட எடுக்கலாம். ஆனால் நீங்கள் அவருக்கு வந்து கடுமையான நோய் எது இருக்கா, இதை வந்து ராசியை பார்த்து எடுக்க முடியாது. ஒன்று, அவர் ஏற்கனவே கடன் பட்டு பேங்க்ரப்சி ஆகிட்டாரா, அதை பார்த்து எடுக்க முடியாது. அவர் வந்து உண்மையிலே உழைப்பாளியா இல்லை வந்து வேறு ஏதாவது தீய பழக்கங்கள் உண்டா, இதை பார்க்க முடியாது. ஆக நீங்கள் ராசியை பார்த்தோ நியூமராலஜியில் இந்த நம்பர் ஒத்து போகும் பார்த்தோ எடுப்பது பெரும் ஆபத்தை விளைவிக்கலாம். நீங்கள் முழு ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும். உங்களுடைய நல்ல ஜோசியத்தை கொண்டு போங்க, முழு ஜாதகத்தை பாருங்கள். இந்த 10 பொருத்தம் போடுவாங்க. அது இல்லாமல் ஜாதக கட்டத்தை முழுமையாக பாருங்கள். யார் ஒத்து போவா, நல்ல எல்லா கிரகங்களையும் ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு அப்புறம் அவர் யார் எவர் அவங்க குடும்பம் என்ன நீங்கள் விசாரித்து முடிவெடுப்பது தான் சிறப்பு. வெறும் ராசியை வச்சு முடிவெடுத்தால் அது பின்னாளில் உங்களுக்கு மன வேற்றுமையை உண்டு பண்ணி பிரிவில் போய் முடியும். ஓகே டாக்டர். நன்றி நன்றி அம்மா, நன்றி நன்றி டாக்டர். டாக்டர் சொல்றது சரிதான். அதாவது ஒரு முழு ஜாதகத்தை வைத்து பார்க்கும்போது தான் அவங்கள பற்றின முழுமையான ஒரு அந்த தகவல், அதாவது டீட்டெயில்ஸை கொடுக்க முடியும். வெறும் ராசியை மட்டும் பார்க்கும்போது இவர் எப்படிப்பட்டவர், அவருடைய பேக்ரவுண்ட் தெரியாது. ஏற்கனவே அவருக்கு ஏதாவது வேற கேஸுங்க ஏதாவது இருக்கா? என் அனுபவத்தில் நான் நிறைய பார்த்துருக்கேன். வெறும் ராசியை மட்டும் பார்த்து, அதாவது ஒரு சொல்லுவாங்க, கண்டதே காய்ச்சி கொண்டதே கோலம்னுவாங்க. எடுத்து பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை உருவாகி பிற்பாடு வருவாங்க. அப்புறம் ஜாதகத்தில் பார்த்தா நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்கும். இது டாக்டர் இப்போ சொல்றது எல்லாமே உங்களுடைய அனுபவம் இல்லையா? அனுபவம் இல்லையா டாக்டர்? இன்னொரு நேர் ஒருத்தவங்க அழைப்பு பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களுடைய பெயர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் கருணா, நான் ஈப்போலேருந்து அழைக்கிறேன். ஈப்போலேருந்து அழைக்கிறீங்க ஐயா. ஐயா, உங்களுடைய கேள்வி என்ன? என் கேள்வி என்னன்னா, ஆக்சுவலி பார்க்க போனா நான் மேச ராசி, அஸ்வினி நட்சத்திரம், தனுஷ் லக்னம்.
இப்ப ஐயா வந்து மேஷராசி பத்தி சொல்லும் போது எனக்கும் அதுக்கும் சரியாவே பொருந்த மாட்டேங்குது. அதனாலதான் வந்து நான் ஐயா கிட்ட கேட்கறது இதனால இந்த மாதிரி ரைட்டு. இப்போ மேஷராசி நீங்கள் உங்களுடைய தசாபுத்தியை பாருங்கள். தசாபுத்தி தான் பெருசு. அந்த தசாபுத்தியில் பலன்கள் வந்து சிறப்பாக இல்லை என்றால் அந்த ராசியை வச்சு நம்ம கோச்சார பலன் சொல்லும் போது பொருந்தாது சரியா. உங்களுடைய அந்த தசாபுத்தி பலனை பார்க்கணும் முக்கியமாக. அடுத்தது இப்போ இந்த தசாபுத்தி வந்து உங்களுக்கு வந்து கெட்ட பலனை கொடுத்துக்கிட்டு இருந்தால் ஓரளவு தான் நான் சொல்லும் இந்த ராசி பலன் உங்களுக்கு வந்து பொருந்தும், முழுமையாக வந்து பொருந்தாது. நீங்கள் நட்சத்திரம் வந்து உங்களுக்கு பரணி அஸ்வினி 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 அப்போ அஸ்வினி என்றால் உங்களுக்கு தூக்கம் சரியாக வருதா இந்த காலகட்டத்தில்? இல்லை சரியாக வர மாட்டேங்குதியா? அதான் இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ராசிக்கு வந்து 6வது வீட்டில் கேது இருக்கிறாரு. இந்த கேது இருந்தால் இப்போ மன சஞ்சலத்தை உண்டு பண்ணி உங்களுக்கு வந்து மன குழப்பத்தை தான் கொடுப்பாரு. ஆக நீங்கள் தியானம் செய்து வைத்து படுங்கள். இல்லைன்னா கசகசா ஒரு டீஸ்பூனை அரைச்ச கசகசா ஒரு டீஸ்பூனை வாயில் போட்டு பாலை குடிச்சிட்டு படுங்க. முழு ஜாதகத்தை பாருங்க, அதுல வந்து தடைகள் எதுவும் இருக்கும். சரியா, ரொம்ப நன்றியா ஐயா. நன்றிங்க ஐயா. நம்ம எப்போதும் சொல்றது போல டாக்டர், அதாவது நிகழ்ச்சி நிறுதியில் நம்ம எப்பயும் சொல்லுவோம் இல்லையா, அதாவது சொல்லப்படுற இது பலன்கள் எல்லாமே வந்து பொது பலன்கள் தான். அதாவது இந்த ராசிக்கு இந்த வாரத்தில் எப்படி பொதுவான பலன்கள் இருக்க போகுதுன்னு துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லையா ஜாதகம். டாக்டர் அடுத்த நேரம் பார்ப்போம். வணக்கம். 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 அம்மா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? உங்க பெயர் என்ன? எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் மீரா, ஈப்போல இருந்து பேசுறேன். அம்மா, உங்களோட கேள்வி என்ன? என்னோட கேள்வி வந்து கால்ல ஆணி வந்தா சரி, அதுக்கு காரணம் என்ன? ரெண்டாவது, அந்த ஆணி வந்ததை எப்படி குணப்படுத்துறது? நீங்க கொடுக்கும் பதில பல பேருக்கு நன்மை உண்டாக, எனக்கு இருக்கு அந்த மாதிரி வலியா இருக்கு. அதுக்கு பத்தி தான் கேட்க வந்தேன். சிறப்பு. இது ராசி பலன் நிகழ்ச்சி இருந்தாலும் கண்டிப்பா உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் கொடுக்குறேன். டாக்டர் மன்னிக்கணும், இந்த ராசி பலன் பார்க்கறது பாதி பேர் பார்த்தாலும் டாக்டர் என்ன டிப்ஸ் நீங்க கொடுக்க போறாருன்னு அதுக்கு ஒரு பெரும்பான்மையான நேயர்கள் இருக்காங்க. ஜாதகம் பார்ப்பது மிக முக்கியமாக வந்து மன மகிழ்ச்சிக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும், அதனால ரெண்டுமே சேர்ந்து தான் வரும். நான் வந்து பொதுவாக வந்து எருக்கம் பால் இருக்கு பாருங்க, கேள்விப்பட்டீங்களா? எருக்கம் செடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை அப்படியே கொண்டு வந்து உடச்சி அந்த இந்த கால் ஆணி லேசாக கொஞ்சம் கத்தி வச்சு சுரண்டிட்டு இந்த பாலை அதில் வச்சு பிளாஸ்டர் போட்டு விடலாம் ஒன்று. நான் அதுக்கப்புறம் அடுத்த வாரம் இந்த பலனை எழுதக்குள்ள அதில் கால் ஆணிக்கு சிறப்பான ஒரு வைத்தியம் நான் ஒன்று சொல்கிறேன், கேளுங்க கண்டிப்பாக. இப்போது இது எந்த கிரகத்தால் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி தான் இதுக்கு அதிபதி. சனியும் அதாவது ஆமாம், இதை ராசியை சொல்ல முடியாது. பொதுவாக உங்கள் ஜாதகத்திலே இதில் சனி அல்லது வந்து உங்கள் கால் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கேதுவோட சாரத்திலையோ ராகுவோட சாரத்திலையோ இருந்தால் இந்த கால் ஆணி உருவாகுது. இதுக்கு வந்து நீங்கள் நான் சொல்கிற வீட்டு வைத்து போடுங்க, கண்டிப்பாக சரியாயிரும். இப்போ எருக்கம் பால் ஒன்று சொல்லியிருக்கிறேன். அடுத்த வாரம் உங்களுக்கு வந்து அனுபவமாக கண்டிப்பாக சரியாக போகக்கூடிய ஒரு பலனை சொல்கிறேன் நான். ஓகே, ரொம்ப நன்றி. இதனால பல பேர் பயனடைவாங்க, அதுக்கு தான் இந்த கேள்வியை கேட்டேன். நன்றி அம்மா, நன்றி. ரொம்ப நன்றி. அதாவது காலில் ஆணி ஏற்பட்டாக்கா என்னென்னு டாக்டர் ஒரு விஷயம் இப்போ எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அவங்க காலில் ஆணி இருக்குன்னு சொன்னாங்க, நீங்கள் என்னென்னா சனீஸ்வரர் அதில் சம்பந்தப்பட்டால் காலில் ஆணி வரும்னு சொல்கிறீங்க, இன்னும் புரிய மாட்டேதுங்க டாக்டர். இப்போது காலுனாலே சனி பகவான் தான். அப்போ காலில் வந்து ஆணி வருது, சனியோட கிரகத்தால் தான் வரும். ஓஹோ, அதாவது இந்த காலில் ஏதாவது பிரச்சனைகள் வருதுன்னா அங்கே எப்படியோ ஒரு வகையில் வந்துட்டு சனீஸ்வரர் வராருன்னு அர்த்தம் அப்படிங்களா டாக்டர்? நன்றி டாக்டர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீதமுள்ள ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போம் டாக்டர். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். சிம்ம ராசிக்கான பலன்கள் இதோ டாக்டர். வார ஆரம்பத்தில் காரிய தடைகள் செலவுகள் இருந்தாலும் ஒரு பொருளை வாங்கி அதை உபயோகப்படுத்த முடியாமல் போய்விடும். அதனால் யோசனை பண்ணி இந்த வேலையை செய்யுங்க. வார மத்தியில் நல்ல பலன்கள் எல்லாம் சரியாகிவிடும். வார இறுதியில் தடைகள் உண்டு, அதனால் யோசித்து அந்த வேலைகளை செய்ய வேண்டும். வியாபாரிகளுக்கு தொழிலில் அலைச்சல் உண்டு. வக்ரசனியால் நன்மையான பலன்கள் உண்டு, பயணங்களும் உண்டு.
வேலையிடத்தில் சமையல் அறையில் கவனம் தேவை. வேலையிடத்திலும் கவனம் தேவை. கணவர் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருப்பார். இந்த ராசிக்காரர்களுக்கு தந்தை மறு 4.5 மாத காலகட்டத்தை என்னன்னு கேட்டீங்க, உடலில் நோய் இருந்தாலும் மருந்து சாப்பிட்டு போக்கிக் கொள்ளலாம். ஒரு சிலருக்கு வந்து கழுத்து அந்த கை இடுக்கு சில இடுக்குங்களில் பார்த்தா அந்த வேர்வை பட்டு அல்லது இந்த சேலை கட்டி அந்த இடம் கருப்பாக போயிடும். சுலபமான ஒரு வீட்டு வைத்தியம் சோடா பாய், இந்த சோடா பாய்க்கு அப்படின்னு சொல்கிறோம்ல, பேக்கிங் சோடா, இதை என்ன பண்ணுங்க, எடுத்துங்க, எலுமிச்சை பழத்தை பாதியாக வெட்டுங்க, அதில் தொட்டு அந்த இடத்துல போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் போட்டு நீங்கள் குளிச்சிட்டிங்கன்னா அது சிறுக போக ஆரம்பிக்கும். இதை தினம் செஞ்சுக்கிட்டே வாங்க. சில மாதங்களில் அங்கே உள்ள அந்த கருப்பெல்லாம் போக ஆரம்பிக்கும். இது அனுபவமான ஒரு வீட்டு வைத்தியமும் கூட. அடுத்த ராசிக்கான பலனை பார்க்கலாமா? கன்னி ராசி பார்ப்போம் பலனை. வார ஆரம்பத்தில் உறவினர் சந்திப்பு. ஒரு சிலருக்கு புதிய காதல் ஏற்படும், வருமானம் பெருகும். வார மத்தியில் காதலில் மயக்கத்தில் இருந்தால் இந்த காரிய தடைகள் ஏற்படும், செலவுகள் உண்டு. வார இறுதியில் நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படும். கேது ராசியில் இருப்பதால் மனக்குழப்பங்கள் ஏற்படும். முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் பயங்கள் ஏற்படும். நிறைய தியானம் பண்ணுங்க, கோயிலுக்கு சென்றுட்டு வாருங்க, உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீர ஆரம்பிக்கும். வக்ரசனியால் கெடு பலன்கள் எதுவும் பெரிதாக உங்களை பாதிக்காது. இந்த வக்ரசனி யாருக்கு நல்ல பலன்கள், அது கெடு பலன் கொடுக்கும்னா, ஒன்று உங்களுக்கு சனி தசை போகணும், இல்லை சனி புத்தியாவது போயிட்டு இருக்கணும். 7ல் உள்ள ராகுவால் வாக்குவாதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 9ல் உள்ள குருவால் எல்லா பிரச்சனைகளும் படிப்படியாக உங்களுக்கு தீர்ந்து கொண்டே வரும். அதாவது கவலைப்பட வேண்டாம். குழந்தைகளுக்கு கல்வியில் ஏற்றமான ஒரு காலகட்டமாக இது இருக்கின்றது. வியாபாரிகளுக்கு 4.5 மாதம் நல்ல ஒரு பலன். முதலீடுகள் செய்யலாம், ஆனால் எல்லாத்தையும் கவனமாக தான் நீங்கள் செய்யணும். டாக்டர், இந்த காதல் வயப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா டாக்டர்? இது சம்மந்தமாக ஒரு கேள்வி. சொல்லுங்கள். கோச்சிக்காதீங்க. என்னென்ன டாக்டர், இப்போது இன்னாருக்கு இன்னார் மேலே ஒரு காதல் ஈர்ப்பு வருது. சரி. அப்போது அவங்க காதலிச்சிடுறாங்க. ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது, இல்லை பெற்றோர்களுக்கு கூட சில சமயத்தில் இது அவங்க போய் பார்ப்பாங்க இல்லையா, என்ன இருந்தாலும் அவங்களுடைய பொறுப்பு. ஜாதகத்தை பார்க்கும்போது, இல்லையே இந்த நபர் இவங்களுக்கு சரியாக வரமாட்டார் இப்படின்னு ஒரு ஜாதகக்கார் சொல்கிறாருன்னு வச்சுக்கோம். சரி. இப்போது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது, இன்டர் ரிலேட்டடு. இவருக்கு இவர் மேலே காதல் வருது. இதே ஏதோ காரணமாக தான் வந்திருக்கோம், போன ஜென்மத்தை தொடர்போ என்னவோ. இது ஒத்து வராதுன்னு வேற வந்துருச்சுன்னா இது எப்படிங்க டாக்டர்? ஏன் இந்த மாதிரியான ஒரு கணக்கு? இதனால் எவ்வளோ பேர் மன வேதனை அடைகிறாங்க, உடஞ்சி போயிடுறாங்க. இந்த சரியாக வராதுன்னு சொன்னதோடமே உடஞ்சி போயிடுறாங்க. இது எப்படிங்க டாக்டர் எதிர்கொள்கிறது? இது என்னன்னு சொன்னால், மனம் என்பது ஒரு மாயை, ஒரு பேயின்னு சொல்லுவாங்க. ஆசைப்பட்டுட்டோன்னு அது ஆசைப்பட்ட கடைக்கெல்லாம் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு நினைப்பாங்க. சிலர் தற்கொலைக்கும் போயிடுறாங்க. ஆக இது என்னன்னு சொன்னால் ஆரம்பத்தில் அதுக்கு உண்டான நம்ம ஜாதகத்தை பார்த்துக்கணும், ஒத்து போகலன்னு சொல்லிட்டு. சிலருக்கு காதலில் வெற்றி அடைஞ்சு நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அதுதான் விதியாக இருக்கலாம். சிலருக்கு அது சரியாக வராது. ஆனால் பொதுவாக நீங்கள் எடுத்து யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, இதில் தான் பிரச்சனையாக வரும். அது இல்லாமல் நான் ஒரு பெண்ணை எடுத்து நான் திருமணம் பண்ணுறேன், அந்த பெண் எனக்கு மட்டுமல்ல, என் தாயாரை மதிக்க வேண்டும், என் தந்தையை மதிக்க வேண்டும், என் குடும்பத்தாரை மதிக்க வேண்டும், எங்கள் வீட்டு பழக்க வழக்கம் அவங்களை ஏற்புடையதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் இல்லாமல் தான் பிரச்சனைங்க வருது. அதாவது சுயநலமாக முடிவெடுக்காம நிறைய விஷயங்கள், இந்த ஃபேமிலின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் அது இதையும் கருத்தில் கொள்ளணுன்றீங்க. ஆமாம். அடுத்த ராசிக்கான பலன் பார்த்துருவோம். துளாராசிக்கான பலன். வார ஆரம்பத்தில் அதிகார பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும், வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் பயனளிக்கும், மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். வார மத்தியில் நன்மையான பலன்களே. மொத்தத்தில் 5 நாள் நல்ல பலன்கள் உண்டு. வார இறுதியில் காரியங்கள் தடைப்பட்டாலும், சில தாமதங்கள் ஏற்பட்டாலும், முன் எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பட்டால் அந்த 2.25 நாளும் உங்களுக்கு சாதகமான நாட்களே. வக்ரசனியால் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு அலைச்சல் உண்டு. மாணவர்கள் நிறைய படிக்க வேண்டும், சற்று ஊக்கத்துடன் படிக்க வேண்டும். நீங்கள் இந்த அசைன்மெண்ட்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும், கொஞ்சம் நேரம் எடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது தான். ஒரு சிலருக்கு சுகங்கள் தூக்கங்கள் குறைய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பரவாயில்லை, சிலதை நீங்கள் இழந்தால்தான் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக வரும். கணவனுக்கும் மனைவிக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதை அன்பு அல்லது பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை ஒன்றும் கிடையாது.
துளாராசிக்காரர்களுக்கு முருக வழிபாடு அவசியம். சனிக்கிழமையில நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அதை போல் வந்து நீங்கள் நிறைய மந்திரங்களை படிக்கலாம், ஆஞ்சநேயர் மந்திரங்களை. இது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும், பயத்தை வந்து உங்களுக்கு போக்க ஆரம்பிக்கும். விருச்சிக ராசி பார்ப்போம். பலனை பார்த்துருவோம். வார ஆரம்பத்தில் ஒரு சிலருக்கு வந்து கட்டுப்பட்டு செல்லுதல், இது பணம் வாங்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து கட்டுப்பட்டு செல்ல சொல்கிறோமோ இல்லையா, அந்த மாதிரி பயம் ஏற்படும். வார மத்தியில் நன்மையான பலன்களே உங்களுக்கு உண்டு. வார இறுதியில் வருமானம் பெருகும். ஒரு சிலருக்கு வந்து சிறு தொழில் ஆரம்பிக்கலாமான்னு யோசிப்பாங்க, ஆரம்பித்து செய்யலாம். மனைவி வழி சிக்கல்கள் தோன்றும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இது வந்து ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் வந்து கணவன். பணத்திற்காக சிலரிடம் கையேந்தும் சூழ்நிலை ஏற்படும். சப்தம குருவால் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் தீரும். அதிகமான கடனை வாங்காதீங்க, செலவுகளை வந்து கட்டுப்படுத்துங்க. புதிய பொருட்கள் வாங்கும்போது அதனுடைய விலையை பார்த்து வாங்குங்க. தேவையில்லை என்றால் வாங்க வேண்டாம், அவசியம் என்றால் வந்து கொஞ்சம் தேவைப்படும் போது அதை வாங்குங்க. வியாபார நிமித்தமாக இந்த ராசி வியாபாரிகளுக்கு பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு நரம்பு வலி, கால் வலி, மூட்டு வலிகள் ஏற்படும். வகர சனியால் சில காரியங்கள் வந்து தாமதமாகும், இருந்தாலும் படிப்படியாக அதுவும் சரியாகிவிடும். டாக்டர், இந்த சிறு தொழில் பற்றி சொன்னீங்கல்ல டாக்டர், ஒருத்தவங்க வந்துட்டு இந்த தொழில் செய்யலாம்னு ஆசைப்படுறாங்கன்னு வச்சுக்கோமே, அவங்க இஷ்டப்படுற தொழிலை செய்யலாமா, இல்லை அவங்களுடைய ராசிக்கு எந்த தொழில் அமையுமோ, சரியாக அமையுமோ அதன்படி தொழிலை அவங்க தேர்ந்தெடுக்கணும்? இஷ்டப்பட்ட தொழில் தான் மிக சிறப்பு. என்ன கேட்டிங்கன்னா, ராசியில் சமயங்களில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அதை தவறாக கணிச்சிட்டு உள்ளே பூந்து மாட்டிக்கிறாங்க, நட்டப்பட்டுடுறாங்க மனதில். இப்போ வந்து அதையே நம்ம வந்து படிப்பில் எடுத்துக்கோமே. இப்போ நான் வந்து மெக்கானிக் ஆக போகிறேன். என் அப்பா சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து டாக்டருக்கு படுறான்றாரு. இன்றைக்கி பாருங்கள் எத்தனை டாக்டருக்கு வந்து டாக்டருக்கு படித்தா அந்த 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 தொழில் செய்யாமல் வேற ஒன்று செய்கிறாங்களா இல்லைங்களா? ஜாதகத்தையும் பார்த்துக்கணும், அவரும் மனதிலும் அந்த ஒரு பிடித்தம் இருக்க வேண்டும். அற்புதமாக சொன்னீங்க டாக்டர். டாக்டர் நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோமா? வணக்கம். வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம். ராஜா சிரம்பன் பேசுகிறேன். சரி. தனுசு போராட்டம். ஓகே. ரொம்ப 7 சனி ஒரு வருஷம் மேல முடிஞ்சிச்சு. என்ன செஞ்சாலும் ப்ராப்ளமா இருக்கு. சரி, அதாவது தனுசு உங்களுக்கு வந்து பூராடம், 7 சனி எல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அவருக்கு வந்து எது செய்தாலும் வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உங்க ஜாதகத்தை இப்ப கையில் வச்சிருக்கீங்களா? இல்ல, சரி பரவாயில்ல. நான் இந்த ராசியை வச்சு உங்களுக்கு வந்து பலன் சொல்கிறேன். ராசிக்கு 4வது வீட்டில் உங்களுக்கு வந்து இப்போ ராகு உட்காந்துருக்காரு, 3வது வீட்டில் வந்து சனி. அந்த சனி இந்த 29 ஜூன் முதல் நவம்பர் 15 வரை வக்ரமாய் நிற்கிறாரு. இந்த காலகட்டம் கொஞ்சம் கடுமையான ஒரு காலகட்டம். முதலீடுகள் செய்ய வேண்டாம். சில பெரிய காரியங்களை, வீடு வாங்குறீங்க, கார் ஒரு 4.5 மாதத்துக்கு தள்ளி போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காரியத்தை இது பண்ணுங்க. அது இல்லாமல் வந்து சஸ்தம சாணத்தில் குரு வரை உட்காந்துருக்கிறாரு. உங்களுக்கு வந்து சுப செலவு அதிகமாகும். அதாவது நீங்கள் செலவை கட்டுப்படுத்த பார்ப்பீங்க, ஆனால் அவசியமான தேவையான செலவுலாம் முன்னுக்கு வந்து நிற்கும். இருக்கா அந்த மாதிரி செலவுங்களாம்? செலவு ஆகுதா? சரி பரவாயில்ல, இப்போ விடுங்க. இந்த வருஷமெல்லாம் நீங்கள் செலவு பண்ணுங்க. அடுத்த வருஷத்துக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் ஏற்படும். 10வது வீட்டில் உங்களுக்கு வந்து கேது உட்காந்துருக்கிறதுனால அந்த கேது வந்து உங்களுக்கு வந்து இந்த 2வது வீட்டை ராசிக்கு 2 பார்க்கறதுனால வந்து மனக்குழப்பங்கள் ஏற்படும், ஒரு விதமான பயம் ஏற்படும். மந்திரத்தை படிங்க. சரி, அடுத்த வாரம் மனைவி ஜாதகத்தை வச்சு கேளுங்க, சொல்லிடுறேன் கரெக்டா. இப்போ நேரம் நல்ல நேரம் டாக்டர். நல்ல நேரமா? நீங்க ஒத்து போற நாள் தான் நல்ல நேரம். இப்ப நீங்க சொல்றீங்க அடுத்த வருஷமா? ஆமா ஆமா, அதாவது நவம்பருக்கு மேல, நவம்பர் 15க்கு மேல. இந்த வருஷம் நவம்பர் மேல, நவம்பர் 15க்கு மேல நல்ல நேரம் இந்த வருஷம். ஆமாம்பா. ஓகே, நன்றி 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 ஐயா, நன்றி ஐயா. அதாவது இது பொதுவா எல்லாருக்குமே, நான் கூட இதை அனுபவிச்சிருக்கேன் டாக்டர். 7.5 முடிஞ்சிருச்சு, பிரச்சனை முடியலையேன்ட்டுன்னு ஒரு தன்னம்பிக்கை இழக்க வச்சிருந்தேன். ஒரு விஷயம் சொல்றேன். மேல 9 கிரகம் இருக்கு. முக்கியமான கிரகம் நம்மளுக்கு யாருன்னு சொன்ன கிரக லட்சுமி என்று சொல்லக்கூடிய மனைவி. அந்த மனைவி கூட நமக்கு பிரச்சனை ஃபுல்லா பிரச்சனை தான். வாழ்க்கை துணை சரியா அமைஞ்சிட்டா 9 கிரகம் கிடக்கட்டும், கீழே உள்ள நம்ம கிரக லட்சுமி சரியா பாத்துக்கணும்.
அதுதான் ரகசியம். வாழ்க்கை தத்துவத்தை சொல்லிட்டு முடிச்சிட்டீங்க டாக்டர். இன்னொரு நேர் அழைப்புல இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா, உங்களுடைய பெயர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? பேர் புஷ்பா, நக்கலாங்கள நான் அழைக்கிறோம் பிரதர். உங்களுடைய கேள்வி என்னம்மா? கேள்வி வந்து துஷ்ட சக்திங்க ரொம்ப தொந்தரவா இருக்கு, நைட்ல படுக்க முடியாம. சரி, அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? துஷ்ட சக்தின்னு சொல்றீங்களா, அது என்ன உங்களுக்கு வந்து கனவா, ரொம்ப கனவு வருது, கெட்ட கனவு? அதுவே ராத்திரில நம்மள தொந்தரவு பண்ற மாதிரி, யாருன்னு நம்மளுக்கு தெரியல. இல்ல உங்களை என்ன ரொம்ப தொந்தரவு பண்ற மாதிரி. எப்படி தொந்தரவு பண்ணுது? வந்து ஒரு அவங்க நம்மள்ட்ட பேச நமக்கு தெரியுது, ஆனா ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க. நம்ம யாருக்கிட்டையும் நல்லவங்கள்ட்ட பழக கூடாது. சரி, இந்த மாதிரி வந்து ரொம்ப தொந்தரவு, யார்கிட்டயும் பழக கூடாது, வைக்க கூடாது, அதாவது சொல்லி ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க. அதாவது உங்களுக்கு வந்துட்டு ஒரு வாழ்க்கையில முன்னுக்கு வர விட மாட்டேன், இப்படி எல்லாம் ரொம்ப என்ன யாருன்னு தெரியல. அதாவது ஒரு ஆள் வந்து உங்ககிட்ட பேசுற மாதிரியே இருக்கு, அதாவது இவங்க கிட்ட பழகாதீங்க அந்த மாதிரி பேசுற மாதிரி நமக்கு தெரியுது. வாழ்க்கையில முன்னுக்கு வர விடக்கூடாது, இந்த மாதிரி வந்து ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, ஒரு அனுபவமான ஒரு குறிப்பை நான் ஒன்று சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தொந்தரவு வந்து எவ்வளவு நாளா இருக்கு உங்களுக்கு? அம்மா, இந்த பிரச்சனையை வந்து நீங்க எவ்வளவு நாளா அனுபவிச்சுட்டு இருக்கீங்க? இது கொஞ்ச நாளா ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு 6 மாசத்துக்கு மேல ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, பொதுவா வீட்டில் உள்ள ஒரு கெட்ட அதிர்வலை அல்லது வந்து ஒரு துஷ்ட சக்தி ஒன்று வீட்டில் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம்னா, நீங்க சொல்றது எனக்கு விளக்கம் கேட்க மாட்டேது, ரொம்ப மெதுவா கேக்குது. சரி, நீங்க அம்மா, உங்களுடைய தொலைக்காட்சியை நீங்க சவுண்டை கொஞ்சம் குறைச்சிடலாமா, இல்லை கொஞ்சம் தூரமா வந்துடுறீங்களா? ஓகே, நான் கொஞ்சம் தூரமா தான் நிக்கிறேன், ஆனா சவுண்ட் ரொம்ப மெதுவா கேக்குது. சரி, பிறகு வந்து ரெக்கார்டிங்ல ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கணும், நல்லா உங்களுக்கு கேட்கும். நான் இப்போ சொல்லி முடிச்சிடுறேன். பொதுவாக ஒரு புது வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கல் உப்பு எடுத்து வீடு ஃபுல்லா போட்டு விட்டுருவாங்க. போட்டு விட்டு அரை மணி நேரம் கழித்து ஈர்க்கு குச்சி, திரும்ப தென்னங்குச்சி, தென்னந்தொடப்போம், அதுல போட்டு கூட்டி அதை வந்து ஓடும் நிலையில நீர் நிலையில போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வீட்டை சௌகரம் போட்டு மோப் போட்டு கழுவி எடுத்துடலாம். இது ஒண்ணு. அதாவது டாக்டர் ஹால்ல சொல்றீங்களா, இல்ல முன்னுக்கு வீட்டு முன்னுக்கு அந்த கேட்ல இருந்தே சொல்றீங்க? பின்னாடி வரைக்கும் வீட்டு முன்ன ஃபுல்லா, வீடு ஃபுல்லா கேட்டு முல்லா. அப்போ ஒரு கிருமி இருந்தாலும் அது போயிடும், துஷ்ட சக்தி இருந்தாலும் இது இருக்கப்படும். கொட்டாங்குச்சி எடுத்து நல்லா ஒரு பெரிய தூபகாலில் எடுத்து ஒரு 3 கொட்டாங்குச்சி நெருப்பில் வச்சு எரிச்சு போட்டால் அந்த தணல் நல்ல சிகப்பாக இருக்கும் பாருங்க. கருப்பு சாம்பிராண்டி, வெள்ளை சாம்பிராண்டி, குங்குலியம்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மருதாணி விதை, ஈனாய் சொல்லுவாங்கள்ல, மருதாணி விதை, இதெல்லாம் போட்டு அந்த புகை வீடு ஃபுல்லாக காட்டுங்க. துஷ்ட சக்தி எது இருந்தாலும் துண்டகான துணிகான ஓடிடும். இது அந்த காலத்தில் நிச்சயமாக வந்து பெரியோர்கள் உபயோகப்படுத்தி ஒரு முறையை இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நிறைய மந்திரங்களை படிங்க. இறை சக்திக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. தியானம் பண்ணுங்க. இன்னிலேருந்து விட்டுருங்க. என்னமோ துஷ்ட சக்தி இருக்குது அப்படின்னு அது நம்பாதீங்க, விட்டுருங்க. இதோட இது வரைக்கும் இருந்ததெல்லாம் இருக்கட்டும், இனி நல்லவையாக நடக்கும் என்று இறைவனையே நீங்கள் சார்ந்து நில்லுங்க. மந்திரங்களை படிங்க. நான் சொன்ன இந்த முறை வந்து சிறப்பான ஒரு முறை. நன்றி அம்மா, நன்றி நன்றி டாக்டர். இப்போ ஒரு குரல் ஒன்று கேட்குதுன்னு சொல்றாங்க அவங்க, அதாவது எது யார் கூட பழகினாலும் சரி, ஏதோ ஒரு குரல் வந்துட்டு இவங்க கூட பழகாதே, இவங்க கூட பழகு அப்படின்னு சொல்ற மாதிரின்றாங்க. இதை வந்துட்டு நம்ம துஷ்ட சக்தின்னு எடுத்துக்கலாமா? துஷ்ட சக்தியும் இருக்கலாம், அதே நேரத்தில் மனோ ரீதியான பிரச்சனையாக கூட இருக்கலாம் தானே டாக்டர்? இதற்கான பதிலை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு டாக்டர் கொஞ்சம் தெளிவாக சொல்றீங்களா? நிச்சயமா. நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளை. நீங்கள் இணைந்திருப்பது வார ராசி பலன் நிகழ்ச்சி. வாங்க தனுசு ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். பார்த்துடலாமா டாக்டர்? அதுக்கு முன்னாடி சரி, நேயர்கள் இப்போ வந்துட்டு படப்படப்போட காத்துக்கிட்டு இருப்பாங்க, எனக்கும் இந்த குரல் கேட்குது, எனக்கும் இந்த குரல் கேட்குதுன்னு. டாக்டர், இப்போது இது வந்து துஷ்ட சக்தியுடைய வேலை, குரல் பேசுகிற மாதிரி இருக்குது. இது வந்து மனோவியல் ரீதியாக பிரச்சனை இருக்குது, அது அந்த சில நேரத்தில் உள்குரலே அந்த மாதிரி கேட்கும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போது ஒரு நல்ல ஒரு மனோதத்துவ நிபுணரை போய் பார்த்தோம்னு சொன்னால், மனோவியல் பிரச்சனை தான் அவங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை கண்டுபிடிக்கலாம். சிலருக்கு வந்து மனதின் கோலா இருந்துச்சுன்னா சொந்தமாக சில பேர் பேசிக்குவாங்க,
சிலருக்கு வந்து காதல் அது கேட்க ஆரம்பிக்கும். ஆனா யாரும் பேசல, யாரும் பேசுற மாதிரி ஆமா இருக்கும். இது மனோதத்துவ ரீதியில வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆனா வீட்டிலேயும் சில துஷ்ட தேவதைகள் வந்தோ இல்லை கெட்டது வந்தா கூட அந்த மாதிரி இருக்கும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னோட யோசனை என்னன்னா, இவங்க வந்து இப்போ நான் சொன்ன பரிகாரத்தையும் பண்ணிட்டு இவங்க போயிட்டு ஒரு நல்ல மனோதத்துவ நிபுணரை பார்த்தாலும் வந்து சரிப்பட்டு வரும். எது நம்ம கண்டுபிடிக்கணும் பிரச்சனையை. தனுசு ராசிக்கான பலன் டாக்டர். இவனுக்கு வந்து சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில் 9ஆம் தேதி இரவு 10:30 மணி வரை சந்திராஷ்டமம் நிற்குது. அதனால் கவனம் தேவை. வார ஆரம்பத்தில் இவனுக்கு வந்து சந்திராஷ்டமம் கஷ்டங்கள் தடைகள் வந்தாலும் எதிர்கொள்ள வேண்டியது தான். இந்த சந்திராஷ்டமம் எப்போதுமே வந்து உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கும். அனுபவத்தை எவன் ஒருவன் கொள்முதல் செய்கிறானோ அவனே பிற்காலத்தில் சிறந்த ஒரு ஞானியாகின்றான். வார மத்தியில் பயத்தின் காரணமாக இறை வழிபாடு தானாக அதிகரிக்கும். வார இறுதியில் முயற்சித்த காரியங்களில் வெற்றி உண்டாகும், வரவு அதிகமாகும். வாக்கு கொடுப்பதிலும் ஜாமீன் கழுத்து போடுவதிலும் ஒரு 4.5 மாதத்திற்கு நீங்கள் தள்ளி போடுங்கள். இந்த வக்ர சனி வந்து சரியா இல்லை. புதிய தொழில், புதிய வேலை வாய்ப்பு, ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இருப்பதால் முயற்சி செய்யுங்கள். இந்த ராசிக்காரனுக்கு அடிக்கடிக்கு வந்து தலை பாரம் ஏற்படும். அதனால் வந்து இதை யாராக இருந்தாலும் இந்த பலனை செய்யலாம். நல்வேலைன்னு ஒரு கீரை ஒன்று விற்கிறாங்க மார்க்கெட்டில். அந்த கீரையை வாங்கி நீங்கள் வந்து அதை இடிக்கலாம். இப்போ வந்து நல்வேலை கிடைக்காது. பொதுவாக நாய் வேலைன்னு ஒன்று இருக்குது. நல்வேலை நாய் வேலை. இது என்னன்னா, இது வந்து சின்னதாக ஒரு செடி லேசாக நீல கலர் பூத்திருக்கும். அதில் குச்சி மாதிரி நீட்டாக வந்து அவரைக்காய் மாதிரி இருக்கும், சின்னோண்டா நிற்கும். காஞ்சதை எடுத்து நம்ம சின்ன புள்ளியில் எடுத்து வாயில் வச்சுன்னு வெடிக்கும் டக்குன்னு. அதான் நாய் வேலை. இந்த செடியை கொண்டு வந்து நல்லா இடித்து புளிஞ்சு சாரை ஊற்றிருங்க. கீழே வெறும் சக்கையை மட்டும் எடுத்து தலையில் இங்கே வச்சு ஒரு அப்போ துணியை வச்சு கட்டிடுங்க. 1/2 மணி நேரம் பொறுத்து எடுங்க. தண்ணி நேரம் நிறைய வரும், புளிஞ்சின தண்ணி வந்துடும். அங்கே பின்பக்கம் வந்து அங்கே கட்டலாம், இங்கே கட்டலாம். நல்வேலை நாய் வேலை. நல்வேலை கீரை சமைச்சு சாப்பிடுவாங்க. இந்த நாய் வேலை கீரையை வந்து தலையில் வச்சு கட்டலாம் நீர் போகிறதுக்கு. இது ஒரு நல்ல வீட்டு வைத்தியம். நல்லது. மகர ராசி 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை சந்திராஷ்டமம். கவனம் தேவை. வார ஆரம்பத்தில் எல்லா வேலைகளும் சிறப்பாக இனிதே நடந்து முடியும். வார மத்தியில் சந்திராஷ்டமம். கணவன் மனைவியிட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஏதாவது கருத்து சொல்ல வேண்டும் என்றால் 2-3 நாள் தள்ளி செய்யுங்க. பொறுமையில் கவனமாக அதாவது பொறுமையாக இருங்க. பேசுவதில் கவனம் தேவை. வார இறுதியில் நல்ல ஒரு காலகட்டம். சிறு தடைகள் இருக்கும், அதை நம்மளுடைய சமயோசனை மூலம் தாண்டி செய்து விடலாம். வக்ரசனியால் மூட்டு வலி அதிகரித்தல், உடலில் சோர்வுகள் ஏற்படும். மனைவியிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். மனைவியின் அறிவுரையில் கண்டிப்பாக சில சமயங்களில் கேட்டு தான் ஆகணும். புதிய நட்பு அறிமுகமாகும். மாணவர்களுக்கு ஏற்றமான ஒரு காலகட்டம். விளையாட்டுத் துறையில் ஈடுபடுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் வந்து நல்லா கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இந்த ராசிக்கான மகராசிக்கான பலன் இது. கும்பராசியை பார்ப்போம். பலனை பார்த்துருவோம். 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தாவே போதும். நல்ல வார ஆரம்பத்தில் நல்ல ஒரு காலகட்டம், மகிழ்ச்சி உண்டு. வார மத்தியில் வந்து இதே மகிழ்ச்சி உங்களுக்கு தொடரும். வார இறுதியில் சந்திராஷ்டமம். அந்த சந்திராஷ்டமம் பொதுவாக என்ன பண்ணுன்னு கேட்டால், எங்கேயாவது தவறாக சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு வந்து விஷ உணவால் பேதி ஏற்படும். சிலருக்கு வந்து அந்த சமயங்களில் வந்து தலைவலி காய்ச்சல் அதிகமாகும். இப்போ அந்த மாதிரி பேதி ஏற்பட்டு போச்சுன்னா சுலபமான ஒரு வீட்டு வைத்தியம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அசைவம் சாப்பிட்றவனுக்கு தான் இந்த ஒரு வைத்தியம். அதாவது முட்டை வெள்ளைக்கரு ஒன்று எடுத்து கிளாஸில் ஊற்றிக்குங்க. எலுமிச்சம்பழம் பாதி புளிஞ்சு உள்ளே ஊற்றுங்க. அதை அப்படியே கலக்குங்க, குடிங்க. டக்குன்னு பேதி நிற்கவில்லைன்னா இன்னொரு முறை பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 3-4 முறை பண்ணலாம், தப்பேதும் இல்லை. உணவு மட்டும் கார உணவு இல்லாமல் இலகுவான உணவை சாப்பிடுங்க. இந்த விசவாவில் ஏற்பட்ட பேதி நின்றுவிடும். ஆண் பெண் உறவில் சில ஒழுக்க தவறுகள் ஏற்படக்கூடும். அப்பாவுக்கும் மகனுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். 4.5 மாதத்துக்கு நல்ல பலன்கள் உண்டு. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இனிதே நடைபெறும். இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக உழைங்க. எது தடைப்பட்டு நிற்குதோ அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். தொழில் ரீதியான பயணங்கள் உண்டு. மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. இவர்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து விளையாட்டுத்தனமாக நிற்பாங்க. அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ 12வது ராசி சரி, மீன ராசிக்கான பலனை பார்ப்போம். நம்ம
வார ஆரம்பத்தில் இவங்களுக்கு வந்து சற்றே நல்ல ஒரு காலகட்டமாக இருந்தாலும் கவனம் தேவை. எல்லா விஷயங்களிலும் வார மத்தியில் வந்து நல்ல பலன்கள் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் சில சிக்கல்கள் உங்களுக்கு வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வார இறுதியில் வந்து கவனம் தேவை. நீங்கள் உங்களுக்கு வந்து செலவுகள் காத்திருக்கின்றன. இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போது இந்த வக்ர சனி போவதால் உங்களுக்கு நன்மையான ஒரு காலகட்டம். 4.5 மாதத்துக்கு தொழில் வந்து உங்களுக்கு பெருகும். 3ல் உள்ள குரு நிற்கிறார் உங்களுக்கு. இப்போ அந்த குருவோட செவ்வாய் சேர்ந்து விட்டார். தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்து வளர ஆரம்பிச்சிடும். வார இறுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சில உறவுகளில் வந்து பிரச்சனை வரும். அது காதலியாக கூட இருக்கலாம். அப்பாவுக்கும் மகனுக்கும் சற்றே வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இது இல்லாமல் வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து தொழிலில் மேன்மை உண்டு. மாணவர்களுக்கும் தொழிலில் மேன்மை உண்டு. இவங்களுக்கு ரத்த கொதிப்பு. இவங்களுக்கு வந்து இந்த பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் வந்து ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. 7.5 சனி போகுது. 3வது வீட்டில் குரு மறைஞ்சு போயிட்டாரு. அதனால் இந்த ராசிக்காரர்கள் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்த கொதிப்பு பொதுவாக எல்லோருக்கும் உண்டு. ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க, பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஒரு அனுபவமான ஒரு வீட்டு வைத்தியம். நீங்கள் வந்து அகத்தி கீரையை வந்து 2 கைப்பிடி எடுத்துக்கோங்க. நல்லா சட்டியில் போடுங்க. சின்ன சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. இஞ்சி நல்லா 2 இஞ்சி அளவு இடித்து போடுங்க. உள்ள 2 லிட்டர் தண்ணியை ஊற்றுங்க. அதை கொதிக்க வச்சு ஒரு 500 ml கொண்டு வாங்க. வடிகட்டுங்க. அந்த 500 ml 3 வேளையா இல்லை 2 வேளையை குடிச்சு முடிங்க. கண்டிப்பாக ரத்த கொதிப்பு உங்களுக்கு இறங்கும். நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்ட மருந்துடன் சேர்த்தே சாப்பிடலாம். புகைப்பிடிக்கும் இந்த நக்கோட்டின் புகை கூட இதில் வெளியாகும். விஷத்தை வந்து குறைப்பது இந்த அகத்திக்கீரை. நன்றி டாக்டர். 12 ராசியை பார்த்துட்டோம் டாக்டர். சந்திராஷ்டமம் சொல்லிட்டே வந்தீங்க. ஜாக்கிரதையா இருங்க, புது முயற்சியெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு. அது தொடர்பாக ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ ஒருத்தருக்கு இன்டர்வியூ அந்த அன்னைக்கு தான் அவர் அழைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோம். அந்த அன்னைக்கு அவருக்கு சந்திராஷ்டமம். அதே போல் ஒரு மாணவருக்கு அந்த அன்னைக்கு எக்ஸாம், முக்கியமான எக்ஸாம், அவருக்கு அந்த அன்னைக்கு சந்திராஷ்டமம்னு வச்சுக்கோம். என்னன்னா பண்ணுவாங்க அவங்க? காலையில தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்ம காலையிலே நம்ம என்ன பண்ணலாம், மந்திரங்களை படிச்சுட்டு போகலாம். நிதானமா மனதுக்குள்ளே நான் சரியாக செய்வேன், நிதானமாக இருப்பேன் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்போ வரும். நல்லா படித்த பிள்ளைங்க ஒரு நாள் பரீட்சை எழுதிட்டு வந்து நல்லா செஞ்சோமா, ஏதோ சின்ன மிஸ்டேக் பண்ணிட்ட அன்னைக்கு சந்தோஷமா இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு டாக்டர் எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அங்கே போனவனே ஞாபகம் வராது. தெரிஞ்ச கொஸ்டின் வரமாட்டேது. அப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த அன்னைக்கு காலையில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சு விட்டால் இன்னைக்கு சந்திராஷ்டமம்னு அவங்க ஏதாவது ஒரு மந்திரமும் தியானம் மிக சிறப்பு, பிரார்த்தனை மிக சிறப்பு, தன்னம்பிக்கை மிக சிறப்பு. இது வந்து போதும். நல்லது டாக்டர். டாக்டர் நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம் அம்மா, உங்களோட பேர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? அம்மா மறுபடியும் சொல்லுங்க, உங்க பேர் என்னம்மா? அம்மா உங்களுடைய கேள்வி என்ன? என் மகனுக்கு 31 வயசு ஆச்சுங்க, கணவனே ஆகலையா இன்னும்? 31 வயது ஆகுது, இன்னும் திருமணம் ஆகல? ஆமாங்க ஐயா. என்ன ராசி, என்ன நட்சத்திரமா? ஐயா அவர் வந்துங்க 16ஆம் தேதி 10வது மாசம் 1991 புதன்கிழமை 6:54 பிறந்தாருயா. ராசி சொல்லுங்க, ராசியை சொல்லுங்கம்மா. அவரு ராசி எனக்கு தெரியுங்க, ஆனா எனக்கு சந்தேகம் அவரு மகர ராசி தான் நினைக்கிறேங்க ஐயா. முழு ஜாதகம் நம்மளை பார்க்க சொல்றாங்க. இல்ல இப்போ அம்மா உங்களுடைய கேள்விக்கு வந்து ஆமா டாக்டருக்கு வந்துட்டு ஒரு பெரிய பரீட்சை தான். ஆனா இதெல்லாம் கூட அவர் சமாளிச்சு நான் பார்த்துருக்கேன். எப்படின்னா அவருடைய அங்க அடையாளம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூட கண்டுபிடிப்பாரு. ஆனா அதற்கு போதுமான நேர பற்றாக்குறையா இருக்கு. அதாவது மகனாருக்கு திருமணமாக 31 வயசு. அடுத்த வாரம் அந்த கேள்வி என்ன ராசி தெரிஞ்சுக்காக சொல்லுங்க அம்மா. அம்மா உங்களுடைய மகனுடைய ராசி நட்சத்திரம் தெரிஞ்சிச்சுன்னா டாக்டர் அதற்கான அடுத்த வாரம் நீங்க வந்துட்டு அவருடைய ராசி நட்சத்திரம் தெரிஞ்சுக்கிட்டு எங்களை அழைக்கிறீங்களா? நன்றி அம்மா. அதாவது அம்மாவுக்கு வந்துட்டு கேள்வி இருக்கு, ஆனா அவங்களுக்கு என்ன ராசி நட்சத்திரம்னு தெரியல. அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய அக்கறை, ஒரு பெரிய கவலை. பையனுக்கு வந்து 31 வயசு ஆயிடுச்சு, அவர் வந்து திருமணம் பண்ணலன்னு சொல்லிட்டு அது யார்கிட்ட அந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்க தெரியாம போன்ல வந்துட்டாங்க. நம்ம சொல்லுவோமான்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ப்ரோக்ராம் வச்சு சொல்லிடலாம். அடுத்த வாரம் அம்மா கால் பண்ணாங்கன்னாக்கா நம்ம உங்களுக்கு பதில சொல்லிடுவோம். டாக்டர் டிப்ஸ் ஆஃப் த டே. சரி சொல்லுங்க. இந்த வாரத்துக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கணும் நீங்க. என்னன்னா நரம்பு தளர்ச்சி நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க டாக்டர்.
இந்த நரம்பு தளர்ச்சி வருவதற்கான அறிகுறிகள் முன்கூட்டியே நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்கா? சித்த மருத்துவத்தில் நரம்பு தளர்ச்சிக்கு மருத்துவம் இருக்கா? மிக சிறப்பான ஒரு வைத்தியம்லாம் சித்த வைத்தியத்தில் இருக்குது. நரம்பு தளர்ச்சிக்கு அருமையான வைத்தியங்கள்லாம் உண்டு. அது நம்ம வந்து மருந்தாக இருக்குது, நம்ம வீட்டு வைத்தியமாக அதை சொல்லுவோம். பொதுவாக நரம்பு தளர்ச்சி வந்து சோர்வு அதிகடிக்கு உண்டாயிரும். நீங்கள் என்ன தான் தூங்கினாலும் தூக்கம் பத்தாமல் நிற்கும். அது இல்லாமல் நரம்பு தளர்ச்சின்னா பதற்றம் ஏற்படும். அது ஒரு ஆம்பளைக்கு வந்துட்டு ஆண்மை குறைவு ஏற்படும். பொதுவாக யாருக்குமே எல்லாத்துக்குமே நரம்பு தளர்ச்சி வீட்டில் போகணும்னா உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற ஒரு ரீதியில் நீங்கள் என்ன பண்ணுங்க, பாதாம் பருப்பை வாங்கி நல்லா கழுவி காய போட்டு நெய்யை விட்டு நல்லா வந்து வறுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பிஸ்தா பருப்பு, அதே மாதிரி முந்திரி பருப்பும் நெய் விட்டெல்லாம் வறுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்சவளை தான் 3 விதமாக. காலையில் எழுந்திரிச்சோடனே இதில் ஒரு 5, அதில் ஒரு 5, அதில் ஒரு 5. நீங்கள் பெரிய ஆளாக நிற்கிறீங்க அப்படின்னா இதில் ஒரு 10, அதில் ஒரு 10, அதில் இரவுலையும் சாப்பிட்லாம். இப்படி சாப்பிட நரம்பு தளர்ச்சி போகும். முருங்கை ஈர்க்கு சூப்பு அல்லது ரசம், இதில் வந்து நரம்பு தளர்ச்சி போகும். இன்னும் நிறைய வந்து சாப்பாடு ஜாமான் இருக்குது. இந்த சிறுகீரை இருக்க பாருங்கள், அதுவும் நரம்பு தளர்ச்சி போகும். ஓஹோ டாக்டர், இந்த ஆண்மை குறைவு பற்றி சொன்னீங்களே, இதை நிறைய பேர் வெளியே சொல்ல வெக்கப்படுவாங்க. ஆனால் அது ஒரு வெக்கப்படுற விஷயமே கிடையாது. அது உடலில் ஏதோ ஒரு கோளாறுன்னு தானே அர்த்தம். இந்த ஆண்மை குறைவு, சரி, இதற்கு ஏதாவது மருத்துவம் இருக்குங்களா? இது சில பேர் ஏன் வெக்கப்படுவாங்க? எப்படி போயிட்டு இதை வெளியே சொல்கிறது? நண்பர்கள்கிட்ட சொல்லவும் முடியாது, குடும்பத்தாரிடமும் சொல்ல முடியாது. யாரை போயிட்டு இதை கன்சல்ட் பண்ணுறது? எந்த மாதிரியான டாக்டரை பார்க்கணுன்னு தெரியாது. இவங்க என்ன தான் பண்ணணும் டாக்டர்? இது ஒரு அவங்களுக்குள்ளாரி ஒரு தாழ்வு மனப்பான்மை காரணமாக அவங்க வெளியே பேச முடியாமல் இருக்கும். டாக்டர், அவங்களுக்கு என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு நல்ல ஒரு வைத்தியரை நீங்கள் போய் பாருங்கள். இல்லைன்னா ஒரு ஆங்கில டாக்டரை கூட நீங்கள் பார்க்கலாம். எந்த டாக்டரை பார்த்தாலும் சரி தான் உங்களுக்கு முன்பு. வீட்டிலே இப்போ நான் சொன்ன பாருங்கள், இதை செய்யலாம் நீங்கள். இது இல்லாமல் வந்து முருங்கை பிசின்னு ஒன்று, பிசின் தெரியுமா? பிசின் அந்த மரத்தில் அந்த இந்த பிசினை கூட வந்து நீங்கள் மருந்தாக்கி சாப்பிட்லாம். முருங்கை பிசின் எல்லாமே வைத்தியம் தான். முருங்கை பிசினை மருந்தாக்கி சாப்பிடலாம். எப்படி அது மருந்தாக்கி சாப்பிட்றதுங்க? ஆனால் நல்ல பலன் அளிக்குமா? நல்ல பலன் அளிக்கும். அடுத்த வாரம் வேணா அது வந்து செய்முறை எல்லாம் சொல்லித்தரேன். இதெல்லாம் வந்து இது ஒரு டெபு மாதிரி நினைச்சுக்கிறாங்க, பேச வைக்கப்படுறாங்க. வாங்கலாம். இன்னொன்று அசுகந்தா சூர்ணம் இருக்கு, எல்லா கடைகளில் விற்கிறாங்க அசுகந்தா சூர்ணம். இந்த அசுகந்தா சூர்ணம் வந்து பாலில் போட்டு குடித்தாலே காலப்போக்கில் நரம்பு தளர்ச்சி உங்களுக்கு போயிடும். ஆனால் நரம்பு தளர்ச்சி எப்படி வந்ததுன்னு கவனித்து அதை நீங்கள் ஒதுக்க வேண்டும் முதல்ல. இந்த நரம்பு தளர்ச்சி ஏன் ஏற்பட்டது? ஆமாம், உணவு பற்றாக்குறை, தூக்கமின்மை கூட காரணமாகும். தூக்கமின்மை, அதிகமான வேலை, மற்ற கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்குல்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். நல்லது டாக்டர். அடுத்த வாரம் டாக்டர் அந்த மருத்துவத்தை நீங்கள் சொல்லிடுங்க. 2 இருக்கு. அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம் டாக்டர். நேர்களே, 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்து விட்டோம். எப்போதும் சொல்கிறது போல் சொல்லப்படும் பலன்கள் அனைத்துமே பொது பலன்களே. உங்களுக்கு துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து தான் கண்டுபிடிக்க முடியும், கணிக்க முடியும். இந்த அளவில் நம்முடைய நிகழ்ச்சி ஒரு நிறைவை பெறுகிறது. எஸ்ட்ரோ ஆன் டிமாண்ட் வழியாக நீங்கள் விரும்பிய நேரத்திலே இந்த நிகழ்ச்சியை கண்டு பயன்பெறலாம். ஒரு முக்கியமான கேள்வி அடுத்த வாரம். நவக்கிரகங்களுக்கு தனித்தனி ஆலயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது நமக்கு நல்லா தெரியும். இந்த ஆலயங்கள் குறிப்பிட்ட இடத்துல அமைக்கப்பட்டதற்கு அறிவியல் பூர்வமான காரணங்கள் எதுவும் இருக்கின்றனவா? இதற்கான பதிலை அடுத்த வாரம் டாக்டர் பாணி அவர்களோடு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.